வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எல்ஐசி முகவர் அருண் பிரகாஷ். இப்போது நடந்து முடிந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தல், அதாவது வித்தியாசமான தேர்தல் முறையீடாகவும் உள்ளது. எவ்வாறு என்று புரியவில்லையா? இதோ சொல்கிறேன் கேளுங்கள். கடந்த முறை ஆட்சியில் இருந்த திமுக, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பிடித்தும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இந்த முறை பதவியேற்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? அவர் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறவில்லை. எனவே அவரால் எதிர்க்கட்சி தலைவராக முடியாது. அதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக தன் பணியை தொடர்ந்தார். ஆனால் இந்த ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அவர் இருக்கவும் முடியாது. தேவையான தொகுதிகள் இல்லை. அதுபோக தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் 107 இடங்களில் மிகவும் தனிப்பெரும் கட்சியாக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றும் தமிழ்நாடு முதலமைச்சராவதற்கான 118 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்ற காரணத்தினால் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியாது. மறுபடியும் கூட்டணியிட்டே தான் அவர் மறுபடியும் இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும். என்ன ஒரு விசித்திரமான தேர்தல் மற்றும் வித்தியாசமான தேர்தல்! யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பெரும் மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கிய தேர்தல் களம். நண்பர்களே, நாம் சொன்னது உண்மைதானே? இப்படிக்கு உங்கள் முகவர் எப்போதும் எல்லோரும் நலமாக இருக்க அந்த இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது அருண் பிரகாஷ். தொடர்புக்கு 9524665122 எல்ஐசி முகவர். நன்றி, வணக்கம்.